நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் இல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, போராட்டமும் புதிதல்ல, போர்க்களமும் புதிதல்ல. போராடி பார்ப்போம், களத்துல இறங்கி பார்ப்போம். அதுக்கு எந்த விதமான கவலையும் படாத கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, களம் இறங்கினால் உங்களுடைய வாழ்க்கை மாறும் தருணம் இந்த 2025. அதுல குறிப்பா வாழ்க்கையில எப்பவுமே நீங்க தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வாழ்க்கையில நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு போராடிக்கிட்டு இருக்கோம். எதை எப்படியாச்சும் வாங்கிடணும். அதான் எதை? சொத்தை, பணம், பதவிய, வேலைய, தொழில, கார் வண்டி வாகனத்தை, தங்க நகைய, இப்படி எதையாவது வாங்குவதற்கு அடைவதற்குத்தான் நம்ம போராடி கொண்டிருக்கோம். அப்படிப்பட்ட விஷயம் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய நாள் எந்த நாள்? என்னைக்கு முயற்சி பண்ணா அது கண்டிப்பா வந்து சேரும். அல்லது உங்களுக்கு அதை வரவழைக்கக்கூடிய அந்த நாட்களை பற்றி இந்த பதிவில் பார்க்க போறோம். இந்த பதிவு நிச்சயம் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியமான ஒரு பதிவாக இருக்க போது, ஜோதிட சாஸ்திரப்படி சொல்லக்கூடிய ஒரு பதிவாக இருக்க போது. பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 2024 வருடத்தில் நடக்கக்கூடிய சனி பயிற்சி பலன் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில விதியில் நடப்பது நம்மளுடைய மதியால கிடைப்பது. விதியில நடக்கக்கூடிய விஷயம் இது பிறப்பு இறப்பு. இந்த இடைப்பட்ட விஷயங்களை நம்மளால மாத்திக்க முடியும். அதான் மதியால் கிடைப்பது. அப்படி விதியில மாற்ற முடியாத விஷயம் பல விஷயம் இருக்கு. மதியால் மாற்றக்கூடிய விஷயம் பல விஷயம் இருக்குது. அதுல நமக்கு ஒரு நல்லதையும் ஒரு யோகத்தையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியதும் விதியில் உண்டு. துன்பம் எப்படி நடக்குமோ அதே போல இன்பமும் இருக்கு. விபத்து எப்படி நடக்குமோ அதே போல அதிர்ஷ்டமும் இருக்கு. சரிங்களா? அப்படிப்பட்ட விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். குறிப்பாக வாழ்க்கையில இந்த மண், பெண், பொன், இந்த 3 விஷயமே வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து ஒரு கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். அதை அடைவதற்கு, அதனுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தான் நம்ம போராடிட்டு இருப்போம் இல்லையா? இவை அனைத்தையும் நமக்கு பணம், பதவி, பெயர், புகழ், பட்டம், திருமணம், குழந்தை பாக்கியம், சொத்துக்கள், இவை அனைத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியதுதான் சம்பத்து தாரை. சகல சம்பத்துகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய நாள் நட்சத்திர நாள் என்று சொல்லுது ஜோதிட சாஸ்திரம். அதுல விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 2வது நட்சத்திரம், அதாவது உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம். கேட்டைக்கு அடுத்து என்ன நட்சத்திரங்க வரும் அப்படின்னா அது மூலம். இந்த மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? கேது பகவான், ஞானக்காரகன், மோட்சக்காரகன். இதுதான் சம்பத்து தாரை நட்சத்திரங்கள் சொல்றாங்க. மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி எது? கேது. அந்த கேதுக்கு பிற நட்சத்திரங்கள் இருக்குது. என்னன்னா அஸ்வினி மற்றும் மகம். இந்த 3 நட்சத்திரங்களும் சம்பத்து தாரை நட்சத்திரங்கள், அணுஜென்ம நட்சத்திரங்கள் மற்றும் திரிஜென்ம நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நட்சத்திரங்கள் பிறக்கின்ற பொழுது, இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய அன்று உங்களுக்கு எல்லா விதமான சகல சங்கம்பத்தும் கிடைக்கக்கூடிய வகையில் 100% வாசல் கதை திறந்துவிட்டு யோகத்தை அள்ளி கொடுக்குது கிரகங்கள். அப்படிப்பட்ட விஷயத்துல விரிவா நம்ம பார்க்க போறோம். இதுல முக்கியமா இந்த மூல நட்சத்திரம் எங்க வருது அப்படின்னா உங்களுடைய விருச்சிகத்திற்கு 2ஆம் வீடு தனுசு அங்க வருது. தனுசுக்கு அதிபதி யாரு? குரு பகவான். 2ஆம் வீடு அப்படின்றது குடும்பஸ்தானத்துல வருது. அப்போ குடும்பத்தில் உள்ள பூர்வீக சொத்துக்கள், தன வரவுகள், குடும்பத்தில் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிறது. முக்கியமான உறவுகளுக்கு நீங்க பணம் கொடுத்துருப்பீங்க, நேரடியாக கேட்டால் பகையா வரும், அந்த பணத்தை வசூல் பண்ண முடியல, சங்கடமா வரும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இவை அனைத்தும் மூல நட்சத்திரம் வந்து தீர்ப்படை. ஒரு பூர்வீக சொத்துக்கு சொத்து பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு மூல நட்சத்திரத்தை அன்று அதற்குண்டான முயற்சியை ஆரம்பிங்க. உங்களுக்கு சுமூகமாக முடியும். உறவுகள்கிட்ட பணம் வாங்குறது, பணம் கொடுத்துருக்கீங்க, அதை ரிட்டர்ன் வாங்கணும். அல்லது உறவுகள்ட்ட இருந்து நீங்க பணத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மூல நட்சத்திரம் கேட்கின்ற பொழுது அது பணம் சமூகமாக உங்களுக்கு முடிவடை உங்க கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல புதிய உறவுகள் கிடைப்பதும், புதிய வருமானம் உருவாக்குறதும், புதிய நபர்கள் அறிமுகமாகிறதும் உங்களுக்கு இந்த மூல நட்சத்திரம் அன்றைக்கு அறிமுக வாய்ப்புகள் உண்டு. மூல நட்சத்திரம் என்னைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கெல்லாம் இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படும். அதே போல தங்க நகை வாங்கக்கூடிய யோகம், கார் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், வெளிநாடு சம்பந்த வேலை வாய்ப்புக்கு காதவை திறந்து விடுவது, அந்த யோகத்தை அள்ளி கொடுப்பது இந்த மூல நட்சத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கு யோகம் உண்டு. பொதுவாகவே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுங்க. அந்த விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரக்காரங்க வெளிநாடு யோகம், மருத்துவ தொழில், ஆன்மீகம் போன்றவற்றுக்கோள் உங்களுக்கும் தொடர்புகள் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இதுல எப்பவுமே மாற்று கருத்து உங்களுக்கு இல்லை. இதுல ஏதாவது ஒரு தொடர்புகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதுல குறிப்பிட்டு நான் சொல்லக்கூடியது அரசாங்கத்தினுடைய தொடர்பு அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு, மறைமுகமோ நேரடியாகவோ உங்களோட குடும்பத்தில் ஒரு நபர் வேலை பார்க்குற அமைப்பு கண்டிப்பாக விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு.
எப்படினாலும் அந்த அரசாங்க சம்பளம் இல்லை அரசாங்க பணத்தை ஏதாவது ஒரு வழியை நீங்கள் அனுப்புவீங்க, அந்த தொடர்பு ஏற்படும். சேவை, சமூக சேவை அல்லது ஆன்மீக சேவை அல்லது மருத்துவ சேவை போன்றவற்றில் ஈடுபாடு உண்டு. அதில் எப்படியாவது தொடர்பு உங்களுக்கு ஏற்பட்டுரும். மூன்றாவது, இந்த எதிரியோட போராடக்கூடிய அமைப்பு. எதிரியோட போராடக்கூடிய வேலை என்ன, எந்த வேலை அப்படின்னா அந்த காவல்துறை, இராணுவம் அல்லது இந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் அல்லது நீதிமன்றத்தில் ஒரு வேலை வாய்ப்பு, இதுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இங்கே உண்டு. ஸோ ஒன்று நோயோட போராடணும், இல்லை எதிரியோட போராடணும். நோயோட போராடுறது மருத்துவ தொழில், எதிரியோட போராடுறது போலீஸ், இராணுவம் போன்றவற்ற தொழில். ஸோ இதிலெல்லாம் தொடர்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இப்போ நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது ஒன்றில் தொடர்பு ஏற்படும் விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அதற்குள்ள தான் உங்களோட தொழில், வேலை, குடும்பம் ஒன்றது அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி மூல நட்சத்திரத்தை அன்று உங்களுடைய கைக்கு பணம் வர்றது, சொத்து கிடைக்கிறது, குடும்ப உறவுகளிலிருந்து பண வருவாய் கிடைப்பது, முக்கியமாக குடும்பத்தில் ஒரு சுபகாரியம், திடீர் திருப்பங்கள், புதிய உறவுகள் உள்ள என்ட்ரோ ஆகிறது அல்லது ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, சரிங்களா? அடுத்து அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா விருச்சகத்திற்கு 6ஆம் வீடு மேஷம், மேஷத்துல அமைந்திருக்கிறது, சரிங்களா? ஸோ மேஷத்துல இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசிக்கு அதிபதி யாரு? செவ்வாய் பகவான், ஓகேங்களா? ஸோ அஸ்வினி 6ஆம் வீட்டில் வரதுனால இந்த வேலை வாய்ப்பு, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு கடன் வாங்குறது, ஒரு லோன் ப்ராசஸ் போடுறது அப்படின்றதெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்தன்று ட்ரை பண்ணால் அது ஈஸியாக கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு யோகமான நாள் இந்த அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாள். அன்றைய நாள் உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு. புதிய ஒரு நான் பேங்க்ல ஒரு லோனுக்கு அப்ளை பண்ண போறேன், அஸ்வினி நட்சத்திரம் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக 100% அது வந்து வெற்றியை கொடுக்கும். 100% உங்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு, சரிங்களா? ஆனால் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை அன்று கண்டிப்பாக அந்த மருத்துவம் சம்பந்தமான ஒரு சிகிச்சைக்கு மட்டும் போயிட வேண்டாம், அதை மட்டும் தவிர்த்துறது நல்லது, சரிங்களா? ஸோ மருத்துவ ட்ரீட்மெண்ட் வந்து அன்னைக்கு எடுக்க வேண்டாம், அன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டாம், மற்ற நாளுகள் நீங்கள் ஆரம்பிச்சுங்க. இது போக கண்டிப்பாக அந்த சகோதர சகோதர வழிகள் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அதெல்லாம் அந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து தீர வாய்ப்புகள் உண்டு. நிலத்தகராறு, நிலப்பிரச்சனை, நிலம் வாங்குவது, நிலம் விற்பது, இதெல்லாம் லாபத்தில் முடியணும் அப்படின்னா அந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து உங்களுக்கு அது லாபத்தில் முடியும், சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியாக மக நட்சத்திரம். மக நட்சத்திரம் எங்கே இருக்கு அப்படின்னா சிம்ம ராசியில் இருக்குது. உங்களை விருச்சிகத்திற்கு அது 10ஆம் வீடு. சிம்ம ராசிக்கு அதிபதி யாரு? சூரிய பகவான். அப்போ அரசாங்க வேலை, அரசாங்க தொழில், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான முயற்சியா இருந்தாலும் மக நட்சத்திரம் பிறக்கின்ற அன்றைக்கு, என்னைக்கெல்லாம் மக நட்சத்திரம் அன்றைக்கு அந்த முயற்சியை பண்ணுங்க. அரசாங்க வழியில் இருந்து உங்களுக்கு ஃபேவரலான கரெக்டான விஷயம் சக்சஸ் கொடுக்குற மாதிரி அந்த மக நட்சத்திரம் அன்று உங்களுக்கு நடக்கும். ஸோ அது தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அனுபவத்தில் கண்ட உண்மையும் கூட. ஸோ மக நட்சத்திரம் அன்று உங்களுக்கு அரசு வழியில், அரசாங்க வழியில் எதை எதிர்பார்த்தாலும் அது கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இது போக தந்தை வழியில் உறவுகளோட இருக்கக்கூடிய பிரச்சனை, இவை அனைத்தும் இந்த மக நட்சத்திரம் சரியாக வாய்ப்புண்டு. சொந்த தொழிலுக்குண்டான யோகம், சொந்த தொழிலான லாபம், புதிய சொந்த தொழில் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு, சரிங்களா? இதெல்லாம் இந்த மக நட்சத்திரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல வெளிநாடு யோகங்கள், வெளிநாட்டு வாய்ப்புகளும் கிடைக்க வாய்ப்பு உண்டு, சரிங்களா? ஸோ மேலும் இந்த மக நட்சத்திரம் பிறக்கின்ற பொழுது புதிய தொழில் ரீதியான மாற்றங்கள், வேலை ரீதியான மாற்றங்கள் போன்றவை ஏற்படும். ஒரு மாற்றம் அப்படின்றது இந்த மக நட்சத்திரம் அன்று விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே போல உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நபராவது இந்த மூல நட்சத்திரம் இல்லை அஸ்வினி, மகம் இந்த நட்சத்திரத்திலேயோ அல்லது தனுசு ராசி மற்றும் மேசராசி மற்றும் சிம்ம ராசி இந்த ராசியிலோ பிறந்தவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகம், ஓகேங்களா? இன்னும் நட்சத்திரத்தில் இருப்பாங்க அல்லது அந்த ராசியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. தனுசு ராசி, மேசராசி, சிம்ம ராசி. ஸோ இதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான முறையில் உண்டு. ஸோ இதுல இருந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரக்காரர்கள் சகல சம்பத்தும் கூடக்கூடிய கிடைக்கக்கூடிய இந்த மூலம், அஸ்வினி, மக நட்சத்திரம் இந்த நட்சத்திர நாட்களை என்னைக்குமே தவறவிடாதீங்க. மாசம் மாசம் இந்த 3 நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நாள் அன்னைக்கு வரும். அந்த நட்சத்திரத்தன்று உங்களுடைய முயற்சியை போட்டால் 100% லாபமும் வெற்றியும் அந்த காரியமும் சக்சஸ் ஆகும், சரிங்களா? இதை புரிந்து அறிந்து உங்களுடைய வாழ்க்கையை மாத்திக்கங்க. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொழிலுக்கும் வேலைக்கும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது நட்சத்திரமாக இந்த நட்சத்திரங்கள் இருக்கும். வருமானத்தை இரட்டிப்பு மடங்காக உயர்த்தி கொடுக்கும். இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ மேலும் இந்த கேட்ட நட்சத்திரம் பிறந்தவங்க குடும்பத்தில் உறவா இருக்கட்டும், வரவா இருக்கட்டும், உறவாலும் வரவாலும் ஏற்படப்படக்கூடிய பிரச்சனை சரியாகணும்னா ஜீவ சமாதி வழிபாடு அல்லது மருத்துவ உதவி, மருத்துவ தானம் அல்லது விநாயகருடைய வழிபாடுகள் இதெல்லாம் தவறாம பண்ணிக்கிட்டு வாங்க. வரவாலும் உறவாலும் ஏற்படக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு குறையும். இதை மட்டும் தவறாம நீங்க படிக்கணும். ஸோ நல்லது, நாம் இன்றைய விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்தை பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்த லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தெரிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும்
அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.